அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? முன்னோர் வழிபாட்டில் இது மிக மிக முக்கியமான ஒரு சிறந்த வழிபாடு கூட. சிம்பிளாக நம்ம செலவே பண்ணாத இது சிம்பிளாக பண்ணலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ கோதுமை ரவை, 1 கிலோ நாட்டு சர்க்கரை இதை வாங்கிட்டு போங்க. பச்சரிசின்றது சந்திரன், தாய் வழி குலதெய்வம், தாய் வழி முன்னோர்கள். கோதுமை அப்படிங்கிறது சூரியன், தந்தை வழி முன்னோர்கள். நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது சனி, நம் கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போது இது இந்த 3ஐயும் வாங்கி குலதெய்வத்துக்கு உள்ளார வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு திரும்ப அதை வாங்கி 3ஐயும் ஒன்றாக கலந்து குலதெய்வத்தை சுற்றி உங்களுக்கு போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் குலதெய்வ கோயிலை சுற்றி போடுங்க. போடக்கூடிய சந்தர்ப்பம் சில கோயில்கள் எல்லாம் காரை போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம இதை இறைக்க முடியாது. அப்போது குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க மரகு செடி கொடிகள் ஏதாவது இருந்தால் அதை சுற்றி போடுங்க. உங்களுடைய முன்னோர்கள் எறும்பு ரூபத்தில் அதை சாப்பிடுவாங்க. இதை தான் சிவபுராணத்தில் புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பிறப்பு மனித பிறப்பு எடுக்குதுன்னு சொல்லிட்டு வரிசையாக அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பிறப்பில் எறும்பும் ஒரு பிறப்பு, ஒரு பூச்சிப்புழுவும் ஒரு பிறப்பு, ஒரு காக்காக்குருவியும் ஒரு பிறப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்து நம்ம போடுற இந்த உணவை எடுத்துப்பாங்க. இது முன்னோர் வழிபாட்டோட குலதெய்வத்தோடு சேர்ந்த முன்னோர் வழிபாட்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையும் தொடர்ந்து செய்யுங்க, உங்களுடைய சிரமங்கள் தீரும். குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போனாலும் 21 தீபம் என்கிறது நம்மளுடைய தலைமுறையை குறிக்கிறதுக்காக 21 தீபம் போடுங்க. முடியாதவங்க 2 தீபம். இழுப்ப எண்ணெய் சிகப்பு திரியில் போடும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலக்கி கொடுக்கும். அது சிகப்பு திரியும் இழுப்பெண்ணையும், இழுப்பெண்ணெய் தான் இருக்கிறது கலப்படம் இல்லாத சுத்தமான எண்ணெய். அதனால் அதில் போட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல வழிபாட்டை கொடுக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கும். அந்த பெண், அதாவது ஆண் பிள்ளை ஒன்று பெண் பிள்ளை ஒன்றுன்னு இருக்கும். ஆண் பிள்ளை நல்லாவே இருக்கும், நல்ல தொழில் வளம், உத்தியோகம், வருமானம் எல்லாமே செல்வாக்காக இருக்கும். ஆனால் பெண் பிள்ளை சிரமப்படும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு மருமகளாக வீட்டுக்கு வந்த பொண்ணு அதை நம்ம சிறப்பாக வச்சுருக்க மாட்டோம். நீ இதை பண்ணுற அதை பண்ணுற, அதை ஒரு ஆதிக்கத்திலேயோ இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கத்திலையோ ஏதோ ஒரு வகையில் அந்த பெண் பிள்ளையை நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை மருமகளாக வந்தவங்கள நீ இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு நம்ம அதை அடக்கி வச்சு நீ இப்படி செய்யாத அப்படி செய்யாதுன்னு அதுக்கு ஏதோ ஒரு கஷ்டம். அது விரும்புகிற பூ வச்சுக்கிறதுக்கு இல்லாத, அது விரும்புகிற ஒரு துணிமணி கட்டிக்கிறதுக்கு இல்லாத, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம சொல்கிறதுனுடைய பாதிப்பு எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. என் தங்கச்சி கஷ்டப்படுறா, என் அக்கா கஷ்டப்படுறா நம்ம சொல்லுவோமே தவிர, ஆனால் அது நமக்கு தெரியாது. நம்ம மனைவியை இப்படி தான் வச்சுருக்கோம், அதனால தான் அங்கே அப்படி இருக்குது. நம்ம அப்பா அம்மா நம்ம மனைவியை இப்படி தான் வச்சுருக்காங்க, அதனால தான் அந்த பொண்ணு கஷ்டப்படுறான்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அங்கே அந்த பொண்ணு செய்கிற ஒரே ஒரு விஷயம், நான் உன் வீட்டுக்கு தானே வாழ வந்தேன், எனக்கு ஏன் இவ்வளோ சிரமத்தை கொடுக்குற அப்படின்னு அந்த பொண்ணு போயிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட மனம் உருக கேட்குமே. ஆனால் அது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உணர்த்தத்துக்காக வேண்டி அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வம் தான் என் வீட்டுக்கு எனக்கு விளக்கேற்றுற பொண்ணை ஒரு மனநிறைவாக வச்சிருக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைப்பாடு இந்த பொண்ணை அந்த தெய்வத்திட்ட ஒரு குறையாக சொல்லும்போது அந்த வீட்டில் பிறந்த பெண்களுக்கு அந்த குறையை கொடுக்க அந்த குலதெய்வங்கள் தயங்குவது இல்லை. இது நிறையா குடும்பங்களில் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களை நம்ம மதிக்க கற்றுக்கணும், மரியாதையாக கொடுக்கணும். அதாவது அவங்க ஒரு லிமிட் தாண்டி போகிறாங்கன்னா அதுக்கு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரையிலும் அவங்க ஒரு வரையறைக்குள்ளார இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதை, அவங்கள கலந்து ஆலோசிக்கிறது, அவங்கள கலந்து இதுக்கு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களையும் ஒரு பங்களிப்போடு நம்ம வச்சுக்கும் போது அதில் நிறைய மாற்றங்கள் அந்த குலதெய்வத்திட்ட இருந்து நமக்கு அனுகிரகம், வழிகாட்டுதல், பாதுகாப்பு, வழிநடத்துதல் எல்லாமே கிடைக்கும். இதை நீங்கள் ஆய்வாக வீட்டுக்குள்ளாரையே பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் மருமகிட்ட ஒரு விஷயத்துக்கு கருத்து கேட்பு கேட்கும்போது உங்கள் பொண்ணுங்கிட்ட அவங்க வீட்லேயும் அதே மாதிரி கருத்து கேட்புகள் நடக்கும். இதையுமே நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே குலதெய்வத்தை கும்பிட்றோம், நான் போகிறேன் வரேன் எனக்கு நடக்கலைன்னு சொல்கிறத விட இந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிற கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்த்துட்டு இதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து இதில் நீங்கள் என்ன மாற்றம் பண்ணிக்கணுமோ அந்த மாற்றங்கள் செய்து அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டுகிறேன். அதாவது வாழ்க்கையில் குலதெய்வம் மட்டும்தான் போனேன் எனக்கு நடக்கலைன்னு சொல்லுவதை தவிர்த்து விட்டு, எதனால் எனக்கு தீராத பிரச்சனை இருக்குன்னா தாய் வீட்டு குலதெய்வத்துக்கு போங்க. நான் என் மாமியார்கிட்ட பேசுகிறதில்ல, அம்மாட்ட பேசுகிறதில்ல இப்படின்லாம் யோசிக்காதீங்க. தெய்வம் தானே, நீங்கள் யார்கிட்ட பேசினா என்ன பேசாட்டேன்னா அந்த தெய்வத்துக்கு போகிற இடத்துக்கு ஈகோ காட்டாதீங்க.
ரெண்டாவது உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்யறதுக்கு நிறைய வழிபாடுகள் இருக்குது. முடிஞ்சால் ராமேஸ்வரத்துக்கு போகணும் தான் அவசியம் இல்லை. நீர்நிலைகள் இருக்கிற எல்லா இடங்களும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற வழிபாடுகள் செய்யலாம். அதுக்கு என்னவோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இல்லையா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதே முன்னோர்களுக்கு செய்கிற இந்த அரிசி கோதுமை ரவை நாட்டு சக்கரை போட்டும் உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், வீட்டையும் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் வழி வழியாக ஏதாவது கிரக நிலைகளுக்கு செய்கிறதும் செய்யுங்க, இதுவும் செய்யுங்க, முன்னோர்களுக்கும் செய்யுங்க. இதை மூணையும் செய்யும்போது தான் வாழ்க்கை வளமாகுமே தவிர ஒன்றை விட்டு ஒன்று அல்ல. நன்றி, வணக்கம்.